அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இந்த ஸ்ட்ரைக் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. ஓகேங்களா? நம்ம வந்து எந்த ஒரு இங்கே வாங்குங்க வீங்க எந்த ஒரு இதுவுமே நம்ம சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? சரி, நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே பொசிஷன் பெஸ்ட் இதாக இருக்கக்கூடியதுங்க. வருகிற மார்ச் 5ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டாபிக் இதில் என்னென்ன இருக்குங்கிறது நான் இதில் கொடுத்துருக்கேன். யார் யார் மெசேஜ் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். யாருக்காவது மெசேஜ் பண்ணி வரலனாங்களோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மணி மேக்கிங் ஃபார்முலா, மேஜிக் டேட் அனலைஸ். டேட்டு வந்து ஒரு டேட்டில் தான் மார்க்கெட் வந்து இதாகும், அது எல்லாமே அதில் இருக்குது. டைம் சைக்கிள், மேஜிக் ப்ரைஸ் அனலைஸ், இது எல்லாமே இருக்குது. நியூ விக்ஸ் வச்சே நம்ம வந்து ஒரு ட்ரெண்டு என்ன ஆகுது அப்படிங்கிறதுல. அப்புறம் ஸ்விங் ட்ரேடு இருக்குது. பொசிஷனல் வேல்யூ மந்த்லி இயர்லி அனலைஸு, ஃபியூச்சர் ஆப்ஷன் ஓஏனுடைய அனலைஸு, இன்வெஸ்டர் ஃபண்ட் அலோகேஷன், ஸ்டாக் சீக்ரெட்ஸ், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே ஸ்டாக்கு, குளோபல் மார்க்கெட்டு அத்தனைக்குமே பொருத்தும். இது வந்து இயர்லி நான் 2 கிளாஸ் தாங்க எடுக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் மார்ச் 5 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் டேட்டு. புரியுதுங்களா? ஏன்னா டேட் யாராவது பார்க்குறவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம இதுக்கு வருவோம், லெவல்ஸ்க்கு வருவோம். ஓகே, இன்றைக்கி பாருங்கள், ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரீட்டைல் ட்ரேடர் நேற்று வந்து 4,62,000 கான்ட்ராக்ட் இருக்குது. நேற்று வந்து 32,000 கான்ட்ராக்ட் பைக் வந்திருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்கள், செல்லில் 67,000 கான்ட்ராக்ட் இருக்காங்க. நேற்று 1,17,000 கான்ட்ராக்ட் செல்லில் வந்திருக்காங்க ப்ரோ ட்ரேடர். எஃப்ஐஏ நேற்று ஒரு 79,000 கான்ட்ராக்ட் பைக் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அப்போது ட்ரெண்ட் வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. கரெக்டுங்களா? 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ இதனால இந்த 2 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, இவரும் டாமினேட் பண்ண வர்றாரு உள்ள. அப்போது ஃபைட் நடக்குது. ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ இன்பிட்வீன்லேயே ட்ரேட் ஆகும். இன்னைக்கு எக்ஸ்பைரிங் கூட. கரெக்டுங்களா? எக்ஸ்பைரி டே. அதனால தான் இந்த மாதிரி ஃபைட் இதெல்லாம் நடக்குது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இது பண்ண நம்ம மேக்ஸ் பண்ணுவோம். அது என்ன இருந்தால் என்ன, நம்ம மேக்ஸ் படி தான் பண்ணுவோம். எக்ஸ்பைரி டே நம்ம ஸ்டூடெண்ட்டு 0 to 0 கால் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் 5 ரூல் இருக்குது. அந்த 5 ரூல் 0 to 0 காலுக்கு என்னவோ அந்த ரூலில் அப்ளை பண்ணுங்க. அந்த ரூலை விட்டுட்டிங்கனாக்கல 0 to 0 கால் எடுக்கிறது அர்த்தமே கிடையாது. ஓகேங்களா? நானும் அதை வந்து எப்பயுமே கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். நான் எப்படின்னா அதுலேயே சேஃப் ட்ரேட் எப்போ 0 to 0 கால் வருதோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். மற்றபடி இது அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ட்ரேட் படி எடுத்தால் அது இன்ஸ்டண்ட்டாக அடிக்கும். அடிக்காமல் அது ட்ரேடே கிடையாது. டார்கெட் கொடுக்காம இவ்வளோ ட்ரேடிங் டேஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் 0 to 0 கால். இல்லை எனக்கு எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ண பயமாக இருக்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கேல்குலேஷன், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, அதில் போய் நம்ம கேல்குலேஷன் போட்டு அதில் ட்ரேட் பண்ணுங்க, சேஃபாக இருக்கும். சரி, இன்னைக்கு 25,900 புட்டு 68 rupeesல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஃபாலோ. 68 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஃபாலோ. அதே 68 rupees ரெசன்ஸாக மாறிடுச்சுன்னா, கீழே ரெசன்ஸாக மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப்பா, மார்க்கெட் நிஃப்டி 50. அப்போ நிஃப்டி 50 டைரக்ஷன் தான் இங்கே சொல்லப்படுகிறது. நல்லா சிந்திங்க. இப்போ இவர் வந்து ரெசன்ஸ் எடுக்கிறாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. மார்க்கெட்டை பெயர் போகுது. அப்போ காலை பை பண்ணணும். காலை யாரை பை பண்ணணும், எந்த விலையில வாங்கணும், என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ் எல்லாம் நமக்கு முன்னாடியே போய் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கணும். லைவ்ல போய் இதை பாரு அதை மாற்றி அது கிடையாது. நமது வந்து மேக்ஸ். நாம் ஒரு பேட்டர்ன் பார்க்கறதுல, ஓப்பன் அட்ரஸ் பார்க்கறதுல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுல, கேண்டில் பார்க்க எதுவுமே பார்க்கறதுல, சம் ரூல்ஸ் எங்க என்ன என்னென்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸை மட்டும் அப்ளை பண்ணுறோம். மேக்ஸ் கால்குலேஷன் தான், அவ்வளோதான். அது மட்டும் இல்ல, இது 68லேருந்து போனால் ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன். அதே போல் கீழே 68 கீழே வந்தாலும் ஒரு வேலையிலேருந்து திரும்பணும், அதே டைரக்ஷனும் கண்டினியூ ஆகலாம். அப்போ இங்கே ஒரு சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்குங்கிற மேக்ஸ் நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி வைத்திருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பப்ளிக் டொமைனில் வந்து யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் கொடுக்குறத நம்பாதீங்க. யாரு கொடுக்குறது, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது. நீங்கள் படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன்.